Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறையுறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த பாஸ்கா நாளை கொண்டாடி பாஸ்காவினுடைய கிழமையில் இன்று வெள்ளிக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இந்த வாரத்தில் இயேசு ஒவ்வொருவரையும் நம்பிக்கையில் உறுதிப்படுத்துகிறார். நம்முடைய கடவுள் மரித்தோரின் கடவுள் அல்ல, வாழ்வோரின் கடவுள் என்பதனை உறுதிப்படுத்துகிறார். இருக்கிறவராக இருக்கிறவர் நாமே என்று நம்மோடு இருக்கின்ற இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதனை உறுதிப்படுத்துகிறார். அன்று சீடர்களுக்கு தோன்றி உறுதிப்படுத்தினார். இன்று நமக்கும் அந்த உறுதிப்பாட்டினை ஒவ்வொரு நாளும் அனுபவத்தின் வாயிலாக கொடுக்கிறார். அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளிலே நாம் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாளிலே என்னுடைய அருள்பொழிவு செய்யப்பட்ட குருத்துவ நாளை கொண்டாடக்கூடிய எனக்கு நீங்கள் இன்னும் சிறப்பாக ஜெபிக்க வேண்டுமென உங்களிடத்தில் கேட்கிறேன். என்னோடு இணைந்து திருச்சி மறை மாவட்டத்திலே இன்னும் 3 குருக்கள் அருள்பொழிவு செய்யப்பட்ட நாள் இந்த நாள். அருட்தந்தை ஜெயபாலன், அருட்தந்தை பெஞ்சமின், அருட்தந்தை பாண்டியன். இவர்களோடு நானும் அந்த நாளிலே மறைந்த முன்னாள் ஆயர் அந்தோனி டிவோட்டா அவருடைய கரங்களால் அருட்பொழிவு செய்யப்பட்டோம். இறைவன் எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த குருத்துவ வாழ்விலே நாங்கள் இன்னும் அதிகமாக நம்பிக்கையில் ஆழமாக ஊன்றப்பட வேண்டும். மண்ணில் வேரூன்றிடவே என்ற விருது வாக்கோடு தொடங்கிய எனது பணி இந்த சமூக ஊடகம் மற்றும் தொழில்நுட்பம் வழியாக இறைவனுடைய புகழை இன்னும் அதிகமாக சாற்றுவதற்கு ஆண்டவன் அருளையும் இரக்கத்தையும் ஆற்றலையும் படைப்பாற்றலையும் கொடுத்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கும்படியாக உம்மிடத்தில் கேட்கின்றேன். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
மதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனேனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, ஆ, ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, மனித குலத்தை ஒப்புரவாக்குவதற்காக நீ நிறுவிய உடன்படிக்கையில் பாஸ்கா மறைபொருளை எங்களுக்கு தந்தீரே. நாங்கள் அறிக்கையிட்டு கொண்டாடுவதை செயல்களில் வெளிப்படுத்த எங்கள் உள்ளங்களை தூண்டி எழுப்புவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 1 முதல் 12 முடிய. அந்நாட்களில் பேதுருவும் யோவானும் மக்களோடு பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது குருக்களும் சதுசேயர்களும் கோவில் காவல் தலைவரும் அங்கு வந்தார்கள். அவர்கள் மக்களுக்கு கற்பிப்பதையும் இறந்தோர் இயேசுவின் மூலம் உயிர்த்தெழுவர் என்று அறிவித்ததையும் கண்டு எரிச்சல் அடைந்து அவர்களை கைது செய்தார்கள். ஏற்கனவே மாலையாகிவிட்டதால் மறுநாள் வரை காவலில் வைத்தார்கள். அவர்களுடைய வார்த்தைகளை கேட்ட பலரும் நம்பிக்கை கொண்டனர். இவ்வாறு நம்பிக்கை கொண்ட ஆண்களது எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. மறுநாள் தலைவர்களும் மூப்பர்களும் மறைநூல் அறிஞர்களும் எருசலேமில் ஒன்று கூடினார்கள். அவர்களுடன் தலைமை குருவான அன்னாவும் கயபா, யோவான், அலெக்சாந்தர் ஆகியோரும் தலைமை குருவின் குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் கூடியிருந்தார்கள். அவர்கள் திருத்தூதர்களை நடுவில் நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையால் அல்லது எந்த பெயரால் இதனை செய்தீர்கள் என்று வினாவினார்கள். அப்பொழுது
பேதுரு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு மறுமொழியாக கூறியது, மக்கள் தலைவர்களே, மூப்பர்களே, உடல்நலமற்றிருந்த இவருக்கு நாங்கள் செய்த நற்செயல் எப்படி நிகழ்ந்தது என்பதை குறித்து நாங்கள் இன்று விசாரணை செய்யப்படுகிறோம். நாசரேத் இயேசுவின் பெயரால் இவர் நலமடைந்து நம்முடன் நிற்கிறார். இது உங்கள் எல்லாருக்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கட்டும். நீங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிருடன் எழுப்பினார். இந்த இயேசுவே கட்டுகிறவர்களாகிய உங்களால் இகழ்ந்து தள்ளப்பட்ட கல், ஆனாலும் முதன்மையான மூளைக்கல்லாக விளங்குகிறார். இவராலே அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 118. நாம் பாட வேண்டிய பதிலுரை: கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தினின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம்மீது ஒளிர்ந்துள்ளார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்தின் மூளைக்கல் ஆயிற்று. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே மீண்டும் தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதும் எனப்படும் தோமா, கலிலேயாவில் உள்ள கானாவைச் சேர்ந்த நத்தனியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்களுள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடியற்காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று சீடர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர்தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை களைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்து கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையிலிருந்து வெகு தொலையில் இல்லை, ஏறக்குறைய 100 மீட்டர் தொலையில்தான் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ மூட்டியிருப்பதையும் அதன் மீது மீன் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றார். சீடர்களுள் எவரும், நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர்தாம் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார். மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எங்கே போனார்கள் இயேசுவோடு உடன் இருந்தவர்கள்? எங்கே போனார்கள் இயேசுவிடமிருந்து குணம் பெற்றவர்கள்? எங்கே போனார்கள் இயேசு தண்ணீரிலிருந்து ரசமாய் மாற்றிய அந்த திராட்சை ரசத்தை குடித்த கானாவூர் திருமணத்தார்? எங்கே போனார் அந்த பார்வையற்று இருந்தவர் மீண்டும் பார்வை பெற்ற அந்த மனிதர்? எங்கே போனார் கட்டிலிலே நம்பிக்கையாக 4 பேர் தூக்கி வந்து கூரையை பிரித்து இறக்கிய போது, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட என்று சொன்னபோது அந்த படுக்கையை தூக்கி கொண்டு நடந்து போன அவர் எங்கே போனார்? 10 பேர் தொழுநோயாளர்கள் குணம் பெற்றார்கள். ஒருவர் மட்டும் வந்து இயேசுவிடம் நன்றி சொன்னார். அந்த 9 பேர் உட்பட அந்த 10 பேர் எங்கே போனார்கள்? இயேசு 72 சீடர்களை அழைக்கிறார். 12 திருத்தூதர்களை தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை
சென்று பறைசாற்றவும், பேய்களை ஓட்டவும், குணமாக்கவும் அதிகாரம் கொடுத்து அனுப்பிய அந்த 12 திருத்தூதர்கள் எங்கே போனார்கள்? உம்மோடு வந்து நாங்கள் இறப்போம் என்று சொன்ன திருத்தூதர் எங்கே போனார்? 5000 பேர் மட்டும் ஆண்கள் இருந்தார்கள் என்று இயேசு 5 அப்பங்களை பலுகி பெருகி கொடுத்தபோது எண்ணிக்கை சொல்லுகிறது. எங்கே போனார்கள் அந்த 5000 ஆண்கள் உட்பட இன்னும் பெண்களும் சிறுவர்களும்? ஓசானா என பாடி இயேசுவை வரவேற்றவர்கள், தாவீதின் மகன் என்று சொன்னவர்கள் எங்கே போனார்கள்? இயேசுவிடமிருந்து குணம் பெற்ற யாயீர் மகள் யாயீர் எங்கே போனார்? இப்படியாக இயேசுவிடமிருந்து குணம் பெற்றவர்கள், நலமடைந்தவர்கள், இயேசுவினுடைய ஆடையை தொட்டு விளிம்பை தொட்டாலே குணமடைவேன் என்று சொன்ன அந்த பெண் உட்பட நலம் பெற்றவர்கள், குணம் பெற்றவர்கள், இயேசுவிடமிருந்து ஆசீர்வாதத்தையும் வரத்தையும் வரங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட அவர்கள் எங்கே போனார்கள்? இயேசு 12 மணிக்கு பிறகு 3 மணி வரை சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த போது, ஏன் என்னை கைவிட்டீர் என்று தந்தையிடம் வேண்டுகின்ற பொழுது எங்கே போனார்கள்? இயேசுவினுடைய உடன் இருந்தவருடைய எண்ணிக்கை இப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. இயேசு மட்டும் தனிமையாய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆறுதல் படுத்துவதற்கு அன்னை கூட இருந்திருக்கலாம், அன்பு சீடர் இருந்திருக்கலாம். ஆனாலும் இயேசு தந்தையினிடத்திலே என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று வேண்டுகிறார். தனிமையை உணர்கிறார். உடன் இருந்தவர்கள், பயணிப்போம் என்று சொன்னவர்கள், உடன் வந்து மரிப்போம் என்று சொன்னவர்கள், உடன் வந்து நாங்களும் சாவோம் என்று சொன்னவர்கள் எங்கே போனார்கள்? இயேசுவினுடைய அந்த சூழல், உடன் இருந்தவர்கள், மனிதர்கள் எண்ணிக்கை இவையெல்லாம் குறைந்து கொண்டே வருகிறது. இன்னொரு பக்கம் சூழ்ச்சியினாலும் பகைமை உணர்வினாலும் கடவுளை தன்னுடைய தந்தை என்று அழைக்கிறார் என்று அவர் மீது பழி சொன்னவர்களும், இவன் சாக வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னவர்களும் ஒரு எதிர்கூட்டமாக இருக்கிறார்கள். காட்டி கொடுத்த யூதாசு உட்பட அவர்கள் அருகில் இல்லை, அவர்கள் எதிரணியாக நிற்கிறார்கள். உடன் இருந்தவர்களும் காணாமல் போய் விடுகிறார்கள். இயேசு தன்னந்தனியாய் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய உடன் இருந்த எண்ணிக்கை குறைந்து வந்து கடைசியாக 1 நிற்கிறது. இயேசு மட்டும் தனியே நிற்கிறார். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்திற்கு மூலைக்கல்லாயிற்று. இவர் ஒருவரே, தனியாக நின்ற கடவுளுடைய மகன் ஒருவரே மூலைக்கல்லாக நின்று மீண்டுமாக கட்டடம் எழுப்பப்படுகிறது. மீண்டுமாக கட்டடம் கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த எழுப்பப்படுகிற அந்த கட்டடம் 1 2 இதோ உம்முடைய தாய் என்று சொல்லி தன்னிடத்திலிருந்து மீண்டுமாக எண்ணிக்கை கூடுகிறது. இதோ உம்முடைய மகன் என்று எண்ணிக்கை கூடுகிறது. இதோ உம்முடைய அன்பு சீடர் என்று சொல்லுகிறார். தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாது செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அந்த இடத்திலேயே மீண்டும் ஒருவர் பார்வை வருகிறார். அங்கிருந்த படை வீரர் அவர் நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கிறார். மீண்டும் தளிர் விடுகிறது, மீண்டும் உயிர்ப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசுவினுடைய கல்லறை அங்கு திறக்கப்படுகிறது. இயேசு அங்கு இல்லை, இவர் இங்கு இல்லை, மாறாக அவர் உயிர்த்து எழுந்து விட்டார் என்ற நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது. சீடர் அங்கிருந்து ஓடி வருகிறார், அன்பு சீடர். ஆனாலும் உள்ளே நுழையவில்லை. பேதுரு தலைமை பொறுப்பில் இருப்பவர் வந்து பார்க்கிறார். அந்த அன்பு சீடர் வருகிறார், கண்டார், நம்பினார். நம்பிக்கை மீண்டும் எழுகிறது, தளிர் விடுகிறது. கட்டுவோர் புறக்கணித்த கல் மூளைக்கல் ஆகிறது. நம்பிக்கை மீண்டும் பிறக்கிறது. ஒவ்வொருவராக நம்பிக்கையில் எழுகிறார்கள். அன்னை இயேசுவினுடைய பெற்ற தாய் அங்கு இருக்கிறார். சீடர்கள் அங்கே மேல் மாடியிலிருந்து நம்பிக்கையை வளர்த்தெடுக்கிறார்கள். மீண்டும் சீடர்கள் ஒன்று கூடுகிறார்கள். 12 எண்ணிக்கைக்காக ஒருவர் சீட்டு குலுக்கி போட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 12 திருத்தூதர்கள் உருவாகி இருக்கிறார்கள். மீண்டும் ஒன்று சேர்ந்து இருக்கிறார்கள். அன்னையோடு சேர்ந்த ஒரு புதிய திருச்சபை அங்கு கட்டி எழுப்பப்படுகிறது. அந்த நம்பிக்கை வளர்கிறது. பேதுருனுடைய அந்த ஒரு உரையிலே அன்று அத்துணை 1000 பேர் நம்பிக்கை பெறுகிறார்கள். இன்றைய முதல் வாசகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 5000 பேர் நம்பிக்கையில் மீண்டும் வந்து சேருகிறார்கள். குறைந்து கொண்டே வந்த அந்த எண்ணிக்கை ஒரு நம்பராய், ஒற்றை நம்பராய் நின்ன
இயேசுவினுடைய மூலைக்கல் கட்டிடத்திற்கு வலுவாக அங்கு கட்டடம் எழுப்பப்பட்டதால் அந்த நம்பிக்கை வளருகிறது. இன்று எண்ணிக்கை, இன்று யோசித்து பாருங்கள், நீங்களும் நானும் இந்த நாளிலே இந்த இடத்திலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் என்றால் இயேசுவினுடைய அவர் மேல் கொண்ட அந்த நம்பிக்கையில் நீங்களும் நானும் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்றால் எத்துணை ஆயிரம் மக்கள், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இத்தனை ஆண்டுகளாய் அவர் மீது கொண்ட நம்பிக்கை திருத்தூதர்களுடைய இரத்தத்தினால், புனிதர்களுடைய இரத்தத்தினால், அந்த வித்தினால் திருச்சபை கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம் அந்த ஒற்றை நம்பிக்கை. கடவுள் இவர் பெயராலே அன்றி நமக்கு மீட்பு இல்லை என்ற ஒரு நம்பிக்கை, இயேசுவினுடைய பெயராலே அன்றி மீட்பு இல்லை என்ற அந்த ஒரு நம்பிக்கை, இவர் ஒருவர் மட்டுமே மீட்பு கொடுப்பவர் என்பதனுடைய அந்த நம்பிக்கை கட்டுவோர் புறக்கணித்த கல் மூளைக்கல்லாகி இன்று வளர்ந்து நிற்கிறது. திருச்சபை, இந்த திருச்சபை இயேசுவினால், இயேசுவை மூளைக்கல்லாக கொண்டு கட்டு எழுப்பப்பட்ட திருச்சபை. இந்த திருச்சபையுடைய நம்பிக்கையில் நாம் இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நம்பிக்கை நமக்கு இன்னும் ஆழப்பட வேண்டும். இயேசுவினுடைய அந்த பெயருக்கு இருக்கக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் வேறு எதுக்கும் இல்லை என்பதை நாம் புரிந்து நம்புகிறோம். எனவே அந்த நம்பிக்கை நமக்கு மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்லுகிற பாடம்தான் இன்று என்னையும் உங்களையும் இயேசுவுக்காக பணி செய்ய அழைக்கிறது. அந்த மூளைக்கல்லுக்காக பணி செய்ய அழைக்கிறது. இன்றும் ஒவ்வொருவரும் அந்த நம்பிக்கையில் எழுந்து ஊன்றி அந்த நம்பிக்கையில் இயேசுவினுடைய பெயருக்காக நாம் பணி செய்து கொண்டிருக்கிறோம். என்னை போன்ற குருத்துவ பணியில் இருப்பவர்களும், அருள் பணியாளர் நிலையில் பணி செய்பவர்களும், இன்னும் எத்துணை ஆயிரமான அருள் நிலையில் இருக்கக்கூடியவர்களும், துறவர நிலையில் இருக்கக்கூடியவர்களும், பொது நிலையில் நின்று பொது நிலையினருக்கும் மிகப்பெரிய வலு தூணாக இருந்து வலு சேர்க்கக்கூடிய நம்பிக்கையினுடைய ஊற்றாக இருக்கக்கூடிய அந்த நிலை, எல்லாருமே இயேசு என்கின்ற அந்த ஒற்றை சொல்லில், ஒற்றை கடவுளும் மனிதருமான அவரது பெயரில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இன்றைய நாளிலே, பிள்ளைகளே உணவருந்த வாருங்கள், பிள்ளைகளே உணவருந்த வாருங்கள். நீங்கள் நம்பிக்கை குறைந்திருக்கின்ற பொழுது உணவருந்த வாருங்கள். இதோ அப்பத்தை பிட்டு தருகிறேன், என்னுடைய உடலை தருகிறேன், என்னுடைய இரத்தத்தை தருகிறேன். என்னுடைய உடலை நீங்கள் உண்ணுங்கள், இரத்தத்தை பருகுங்கள், மீண்டுமாக புத்துயிர் பெற்று எழுங்கள். என்னை போன்று இந்த உலகிலே தளிர்விட்டு விதைத்த அந்த முளை போல நம்பிக்கையை இன்னும் அதிகமாக ஊன்றச் செய்யுங்கள். எனது பெயரிலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பணிக்கும் நீங்கள் நிச்சயமாக பலன் பெறுவீர்கள் என்று உயிர்த்த ஆண்டவர் இன்று நம்மை ஒவ்வொருவரையும் வலுப்படுத்துகிறார். எந்த நிலையில் நாம் இருந்தாலும் இயேசுவினுடைய துணை கொண்டு, அந்த வல்லமையான பெயரினுடைய துணை கொண்டு, மீட்பர் அவர் மட்டுமே என்கின்ற அந்த ஆழமான நம்பிக்கையில் நாம் தொடர்ச்சியாக பணி செய்வோம். இயேசுவுக்காக பணி செய்வோம். இயேசுவினுடைய சொற்கள், வார்த்தைகள் இந்த உலகிலே ஒவ்வொரு நாளும் வலுப்பெற, உயிர் பெற்றல, செயலாக்கமாகிட நாம் இன்னும் அதிகமாக பணிபுரிவோம். இயேசு உங்களையும் என்னையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து நம்மை ஆற்றுப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமீன். உன்மடியமர்ந்து உன்னையே பழித்தல் உறவென்றாகுமா? உன்மொழி கேட்டும் என் வழி வாழ்தல் உன்னிடம் சேர்க்குமா? உன் பணி தொடர வருகின்றேன், உள்ளத்தை தருகின்றேன், இந்த உள்ளத்தை தருகின்றேன். கானங்கள் பாடும் காலை ஆனந்தமே என்றாகம் அர்ப்பணித்தேன் என் ஆருயிரை, வாழ்வை உன் கரங்களில் கையளித்தேன். கானங்கள் பாடும் காலை.
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாம் அப்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த பாஸ்கா காணிக்கையால் நிகழ்ந்த உறவு பரிமாற்றத்தை கனிவுடன் எங்களில் நிறைவுக்கு கொண்டு வர உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மன்னக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு விண்ணகத்தின் மீது விருப்பம் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்து
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் எனும் திருத்துதர்களுக்கும் ஒளிந்திர. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய உடலை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்தீரே, உம்முடைய இரத்தத்தை எங்களுக்கு பானமாக கொடுத்தீரே. இறுதிரா உணவின் போது சிறுகளை பார்த்து சொன்ன அதே வார்த்தையை மீண்டுமாக பயத்தில் இருந்த திருத்தூதர்களை சந்திக்கின்ற பொழுது, பிள்ளைகளே வாருங்கள் எனச் சொல்லி மீண்டுமாக அப்பத்தை எடுத்து கொடுத்து, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று அவர்களுக்கு மீண்டுமாக நினைவூட்டி அவர்களை வலுவூட்டி திடப்படுத்தி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் எனச் சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தீர. அவர்கள் வழியாக நீர் செய்த
அந்த நம்பிக்கை எங்களிலே இன்று ஊன்றி இருக்கிறது என்பதை நம்புகிறோம். அதே அழைப்பு இன்று எங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்படுகிறது. நாங்கள் சோர்வடைகின்ற பொழுது எங்களையும் பார்த்து பிள்ளைகளே என சொல்லி எங்களுக்கு ஆறுதல் தருகிறீர். நாங்கள் நம்புகிறோம், நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை திடப்படுத்தி வலுவூட்டி கொண்டிருக்கிறேன் என்பதை நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் சோர்வுற்று தளர்வுறுகின்ற பொழுதெல்லாம் எங்களை மீண்டுமாக தூக்கி நிறுத்துகிற தெய்வமே, இதோ இந்த நாளிலே உம்மிடத்திலே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கின்றோம். வீடுகளிலே உடல்நலக் குறைவாக இருக்கக்கூடியவர்களை ஆசீர்வதித்து அவர்களை குணமாக்கும். சோர்வுற்று இருப்பவர்களை பார்த்து எழுந்து நட என சொல்லும் ஆண்டவரே. தளர்வுற்று உடல் வலிமை இழந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நீரே உற்ற துணையாக இருப்பீராக. மன வலிமை குறைவோடு இருக்கக்கூடியவர்களுக்கு மன வலிமையை கொடும் இறைவனே. எங்களை பாதுகாக்கும் இறைவனே, உம்மிடத்தில் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும், எங்களை திடப்படுத்தும், எங்களை ஒவ்வொரு நாளும் வலுவூட்டும். நாங்கள் உம்முடைய பிள்ளையாக வாழ்ந்திட எங்களை வலுவூட்டும். உமக்காக பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். உம்முடைய பெயருக்காக பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மீண்டுமாக திடப்படுத்தும், உறுதிப்படுத்தும். கனிவோடு எங்களை நடத்தி அருளும் ஆண்டவரே. இன்னுமாக இன்றைய தேவையில் இருந்து இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. காவிரி கலை தொடர்பகம் வழியாக இந்த ஊடக பணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அருங்குட இல்லத்திலே பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. அருங்குட இயக்குனரை தந்தையையும் ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த இடத்தில் இருந்து ஜெபிக்க வாய்ப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. தொடர்ச்சியாக எங்களை ஆசீர்வதியும். இந்த கேசி ட்ரிச் என்ற யூடியூப் சேனல் வழியாக பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இன்று வேலைக்கு செல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். வீட்டிலே இருக்கக்கூடியவர்கள், பணி செய்யக்கூடியவர்கள், இந்த நாளிலே புதிய முன்னெடுப்புகள் எடுக்கக்கூடியவர்கள், புதிய முயற்சி செய்கின்றவர்கள், நம்பிக்கை இல்லாத நிலையில் இருக்கக்கூடியவர்களை மீண்டுமாக நம்பிக்கை ஊட்டும் ஆண்டவரே. இந்த நாள் உம்முடைய ஆசீர்வாதம் உள்ள நாளாக இருக்க அவர்கள் நீர் தொடர்ச்சியாக வழிநடத்தும் ஆண்டவரே. எங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதியும். இந்த ஜெபங்களை எல்லாம், இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து கேட்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டு கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.